வணக்கம் ஃபிசியோஃபிக்ஸ் நேயர்களே. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் மூட்டு தேய்மானத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி ஆர் மெனிஸ்கஸ் பற்றி ஏன் இன்ஜுரி ஆயிருக்குன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இது நம்மளோட மூணாவது வீடியோ. இந்த மூட்டு தேய்மானத்தை எப்படி நம்ம தடுக்கலாம் ஆர் எப்படி மினிமைஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முன் வீடியோவில் பார்த்த மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி பற்றி பார்த்தோம். அடுத்து மூட்டு தேய்மானத்துக்கான ரீசன் பார்த்தோம். ஒன்று உடல் பருமன், ரெண்டாவது ட்ராமா இன்ஜுரியால் வருது, மூணாவது இம்பேலன்ஸ்னால வருது, நாலாவது மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸ்னால வருது. ஸோ ட்ராமா உங்களாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. அது மினிமைஸ் பண்ணுறது நம்மளோட ப்ரைமரி இம்பார்ட்டன்ட். சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி விழுந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? விழுந்து ஒரு 2 நாள் மட்டும் வலி இருக்குது, அதுக்கப்புறம் வலி சரியாயிடுச்சுன்னா கிராஜுவலாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த முட்டி சுற்றி இருக்கிற மசில்களை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த மசில் சுருங்கி விருங்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த காயமும் ஸ்லோவாக ஆறி ஜாயிண்ட்டை ப்ராப்பராக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே ரொம்ப பெரிய இன்ஜுரி, வண்டியிலேருந்து விழுந்து வண்டியே நம்ம கால் மேலே விழுந்துருச்சு, அந்த மாதிரி பெரிய இன்ஜுரி இருக்கும்போது உங்கள் நியர்பை இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸையோ பார்த்து அதில் வேறு ஏதாச்சும் ரொம்ப பெரிய காயம் இருக்கா, இல்லை ஜவ்வு ரொம்ப கிழிஞ்சிருக்கா அப்படின்றத ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மேனேஜ் பண்ணிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ராமா ரீசனுக்காக. நெக்ஸ்ட்டு உடல் பருமன் நிறைய இருக்கிறது நம்ம உடல் பருமன் ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேறு எதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, அப்படி இல்லைனா நமக்கு நிறைய ஈட்டிங் டிஸார்டர், நம்ம ஃபுட் இன்டேக் நிறைய இருக்கா, இல்லை ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கா. இந்த 4 ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒரு ஃபேக்டருக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இது இல்லாமல் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர்ஸை நம்மளால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, பட் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை எல்லாம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதை மேனேஜ் பண்ண ஆரம்பித்தோன்னா உடல் பருமனை கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு 90 கிலோ இருக்கிற இண்டிவிஜுவல் ஒரு முட்டியில் ஃபுல் லோட் போடும்போது யோசிச்சு பாருங்கள், நடக்கும்போது ஒரு காலில் மட்டும் வெயிட் இருக்குன்னா அந்த 90 கிலோவுமே அந்த முட்டிக்கு போகுது. அதுவே அவர் 85 கிலோவாக மாறிடுச்சுன்னா அந்த 5 கிலோ முட்டிக்கு வெயிட் கம்மியாக போக போகுது. ஸோ முட்டிக்கு வெயிட் கம்மியாக போகிறதால பயங்கரமாக தேய்மானம் குறையுமா அப்படின்னா தேய்மானம் வரத்தான் போகுது, பட் அந்த 85 கிலோவுக்கு வர தேய்மானம் கம்பேர்ட் டு த 90 கேஜிஸ் கம்மியாக இருக்க போகுது. ஸோ இது உங்களோட நீயை இன்னும் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த நீ ஜாயிண்ட் ஆர் நீ பெயின். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு நீ தேய்மானம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இம்பேலன்ஸ் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது நம்ம ஹிப் ப்ராப்பராக அலைன்மெண்ட்டில் இருக்காது, ஆர் 2 காலுமே ப்ராப்பரான லெக் லென்த் டிஸ்கிரிபன்சி சொல்லுவாங்க, ஆர் நம்ம சின்னதாக எப்பயாச்சும் விழுந்திருப்போம், ஹிப் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், நம்ம ஒரு மாதிரி தாங்கி நடந்துகிட்ருப்போம். ஸோ இதெல்லாமே இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பரான பேலன்ஸில் இல்லாதது. அதாவது நம்ம வண்டியில் ஃப்ரண்ட் வீல் பெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும், ஷாக் அப்சர்வரில் ப்ராப்பராக சஸ்பென்ஷன்லாம். அதே மாதிரி அந்த மூட்டில் ப்ராப்பரான அலைன்மெண்ட் இல்லாத போது இதுவுமே சீக்கிரமாக தேய்மானத்துக்கு வழிவகாக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இம்பேலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் நியரஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இம்பேலன்ஸ் என்ன அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் முட்டிக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குன்றது ப்ராப்பராக கணிச்சு எவாலுவேட் பண்ணி அதுக்கு என்ன தீர்வு, எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம், அதை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலான்றது ஒரு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இது தாண்டி 4வது ஃபேக்டர் ஆர் மெட்டபாலிக் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக், சுகர் இருக்குது, ஆர் வேறு ஏதாச்சும் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸ். ஸோ உடம்புல வீக்கப் நிறைய இருக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ். ஸோ அது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், நம்ம ஃபுட்டால் கட்டால் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ஃபேக்டர்ஸை நம்ம குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக நம்ம இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறது நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஊட்டச்சத்து உள்ள ஃபுட், ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கொஞ்சமாக கார்ப்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி இன்ஃப்ளமேஷன் கம்மியாக மெயின்டைன் பண்ணும். இதுவே நம்ம கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச், சுகர் நிறைய எடுக்க ஆரம்பித்தோன்னா அது பிளட்டை ரொம்ப ஸ்டிக்கியாக ஆக்கிடும், ஹீலிங் ப்ராசஸை டிலே பண்ண ஆரம்பிக்கும். சின்ன இன்ஜுரி இருந்தாலுமே ரொம்ப நாள் ஆகுது. இதனால தான் சுகர் பேஷண்ட்டுக்கு சின்ன காயம் ஏற்பட்டாலுமே ரொம்ப நாள் ஆகுது ஆறுறதுக்கு. ஸோ இந்த ரொம்ப நாள் ஆறுறதுக்கு முட்டியில் அடிபட்டு தேய்மானம் ஏற்பட்டாலுமே சுகர் பேஷண்ட் இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் ஆறுறதுக்கு. ஸோ அதனால் அந்த மெட்டபாலிக் ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி அதையும் ப்ராப்பராக, இப்போ சுகர் இருக்குன்னா அந்த சுகர் டாக்டர்கிட்ட போய் அதை ஒழுங்காக குறைச்சாதான் அந்த முட்டியை ப்ராப்பராக நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே சேர்ந்து உடல் பருமன், ட்ராமா, இம்பேலன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த் டிசார்டர்ஸ், இந்த 4மே சேர்ந்து நம்ம முட்டியை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம முட்டி தேய்மானத்தை ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியும். ஆர்
நம்ம முட்டி வந்து மைலேஜ் இன்னும் கொடுக்கறத இன்னொரு ஃபியூ இயர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் தேர் ஆர் இன்னும் சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், இந்த ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸுமே வந்து முட்டி ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் வர ஆர்த்ரைட்டிஸை வந்து அது ப்ராப்பரான ஒரு ரிமட்டாலஜிஸ்ட் மூலமாக நம்ம அந்த ஆர்த்ரைட்டிஸை கம்மி பண்ணி இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணி அதுக்குமே வந்து ஃபிசியோதெரப்பி டூல்ஸ் தனியாக இருக்குது. பட் மேஜரான ரீசன்ஸ் இந்த 4-5 ரீசன்ஸ்குள்ளவே வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் உங்களுக்கு சந்தேகங்களை கமெண்ட்ஸில் டைப் பண்ணி எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சந்தேகங்களை நாங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஆன்சர்ஸாக கொடுக்குறோம். தேங்க்யூ.